ஹாய், இன்னைக்கு நான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் நாகர்கோவில் மக்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சிக்கன் வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இன்னைக்கு நான் என்னோட வெர்ஷன் காமிக்கிறேன். கப் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வதக்குறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிலோ சின்ன உள்ளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிக்கனை போடலாம். சிக்கன் கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம முன்னாடி வதக்கி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். கப் தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். நான் ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 5 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 6 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மசால் பொடி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா நம்ம கறி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதில் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றலாம். நான் 3 வாட்டி தேங்காய் பால் எடுத்தேன். இது 3வது தேங்காய் பால். உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா 2-3 வாட்டி எடுத்தால் நல்ல குழம்பு கிடைக்கும். 2வது பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் பாலும் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணலாம். லாஸ்ட்டாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையும் தாளித்து குழம்புல போட்டால் நம்ம நாகர்கோவில் ஸ்பெஷல் சிக்கன் கறி ரெடி. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, கொழுக்கடை கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக ஆப்பக்கல்ல இருந்து சுட சுட எடுத்த ஆப்பத்து கூட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எங்கள் நாகர்கோவில் ஸ்பெஷல் சிக்கன் கறி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.